ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ் 2.0. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரியன் பிஎல் சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். நாஜுன்னு சோயும் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நாஜுன்னு ஹாப்பினஸில் நிறையவே ட்ரிங்க் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் போதையில் தான் உண்மை எல்லாத்தையும் வளரிட்டு இருக்கான். நீ என் கூட பேசுகிறதே ரொம்ப ஃபேண்டசியாட்ட இருக்குது, நீ தான் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீல, அதுக்கப்புறம் ஏன் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கன்ட்டு அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் நல்லா வளரிட்டு இருக்கான். அதோட நீ என் கூட இருக்கிறதுனால நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன், தயவு செஞ்சு என்கிட்ட டிஸப்பியர் மட்டும் ஆகிராதுன்ட்டு அவன் மனசுலேருந்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் சோயை அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ நாஜுன் அடுத்த நாள் கண் முழிச்சு பார்க்கும்போது அவன் பயங்கர ஷாக்காயிட்டான். அதுலேயும் நேற்று சோயை அவன் கிஸ் பண்ணியிருப்பான்ல, அதெல்லாம் ஞாபகம் வர அப்போ கரெக்டாக சோய் ரூம்குள்ளே வரும்போது இவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான். அதுக்கப்புறம் சோய் போனதுக்கப்புறம் இவன் அப்படியே எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரான். அப்படியே சோயோட வீடெலாம் பார்க்கும்போது இவனால் நம்பவே முடியல நம்ம சோய் வீட்டுக்குள்ளே தான் இருக்கோன்ட்டு. அப்போ சோயும் நாஜுன் கிட்ட என் மேனேஜர் இப்போ கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல நாஜுன் ஷாக்காயிட்டான். எனது ஜீசங் வரப்போறானாங்கிற மாதிரி. ஆக்சுவலாக சோய் வேணும்னே தான் சொல்கிறான் இவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கலான்ட்டு. இவன் அதே மாதிரி ரியாக்ஷனை மாற்றி விட்டு, ஆனால் என் மேனேஜரை நான் ஒரு 10 நிமிஷத்தில் நானே கீழே வந்துடுவேன், நீங்கள் கீழே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன்னு சொல்ல நாஜுன் அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகுறான். ஆக்சுவலாக நாஜுன் ஜீசங்க்கு இவன் இந்த வீட்டில் தெரிஞ்சிருமோங்கிற மாதிரி அவன் சாதாரணமாக தான் பதட்டப்பட்டிருப்பான். ஆனால் சோய் என்ன நினச்சிருப்பான், ஜீசங்க்கு தெரியாம தான் நாஜுன் இவன் கூட பழகிட்டு இருக்கிறதா அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப சோய் கிளம்பும் போது கேட்குறான், உங்களுக்கு கியூங்கிற பேர்ல நிறைய கால் வந்துட்டே இருந்துச்சு, அது யாரு, நான் உங்க பர்மிஷன் இல்லாம அட்டன் பண்ண வேணான்னு விட்டுட்டேன்னு சொல்ல இவன் யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை ஜீசங் பத்தி சோய் கிட்ட சொன்னா ஜீசங் இவனோட ரூம்மேட்டுன்னு தெரியுமா, அப்பனா ஏவன் பத்தி இவனுக்கு ஆல்ரெடியே தெரிஞ்சிருக்கும், இவனோட ஃபேனு, இப்படி எல்லா உண்மையும் இவன் சொல்ல வேண்டியது வரும்ல. அதுக்கப்புறம் சோய் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு யோசிச்சு இவனே பயங்கரமா இமேஜின் பண்ணி அந்த உண்மையெல்லாம் சொல்லாம விட்டுறான். ஜீசங்க இவனோட அக்கா பையன்னு சொல்லிடுறான். அதாவது இப்ப கால் பண்ணது இவங்க அக்கா பையன்னு சொல்லிடுறான். ஆனா சோய்க்கு தான் தெரியல அது ஜீசங்கன்ட்டு. ஓ அப்படியான்னு கேட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த சோய் பண்றதுக்கு ஏற்ற மாதிரியே நாஜுன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். சோயோட வீட்டில் தான் நாஜுன் ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் செம ஹாப்பியாக அந்த வீடு முழுக்க சுற்றி பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போதான் அவன் கண்ணாடியில் அவன் கழுத்தில் ஹிக்கி இருக்கிறத பார்க்குறான். அதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டான், நேற்று நைட் என்ன நடந்துச்சோ தெரிலன்ட்டு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா இது எப்படியாச்சும் கவர் பண்ணுமேன்ட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டான். இதை பார்த்து ஸ்கூலில் எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ சோய் காட்டினாங்கன்னா சோய் கிட்ட நிறைய ஃபேன்ஸ்லாம் ஆட்டோகிராஃப் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்க. அதுலேயே நின்று நிறைய பேர் இவனை பற்றி பேட் கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவன் கேட்டு ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறான். அப்புறம் இவன் மொபைலில் பார்த்தாலும் இவன் திறமைக்கு மட்டும் மதிப்பு கொடுக்காம இவன் அழகாக இருக்கான் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான். இன்னும் சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே இருக்குது. அதை நினச்சி தான் சோய் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே ஜீசங்க காட்டினாங்கன்னா அவன் இதுக்கு முன்னாடி நடந்ததை நினச்சி பார்க்குறான். ஜூஹாவும் ஜீசங்க டேட் பண்ணும்போது அவங்க வெளியே எங்கேயோ போயிருப்பாங்க. அப்போ ஜூஹா சொல்லியிருப்பான், நீ இப்படி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீல, இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறக்கு என் கால் உடஞ்சது கூட நான் சந்தோஷமாக தான் நினைக்கிறேங்கிறான். அதாவது ஜூஹா இதுக்கு முன்னாடி A1 இருந்திருக்கான். அவன் காலில் இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் தான் அவன் A1 விட்டு விலகிற நிலைமை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் ட்ராமாலெல்லாம் நடிச்சிட்டு இருக்கான் போல. ஸோ ஜூஹா தன்னை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறது கேட்டு ஜீசங் சொல்கிறான், இந்த மாதிரி விளையாட்டுக்கு கூட பேசாத, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன்ட்டு. இப்போ இதெல்லாம் ஜீசங் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஸ்கூலில் காட்டினாங்கன்னா நாஜுன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த டேரக்டரே அழுதுட்டு இருக்காங்க, ஏங்க இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வரீங்க, எப்போ பார்த்தாலும் இப்படி ஒன்று பண்ணிடுறீங்களேன்ட்டு. ஜூஹாவே நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, என்னால் இப்போ இந்த ட்ரெஸ் தான் போட முடியும்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டாங்க, மேட்சிங் அவுட்ஃபிட் ஆட்ட சோய்க்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க. நாஜுன் வழக்கம் போல சோயோட அழகெல்லாம் வாங்கி அவனே ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் செல்ஃபி எடுக்கும்போது நாஜுனோட செல்லை தான் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போ லைட்டாக தள்ளும் போது சோயோட சாங் தான் இதுக்கு முன்னாடி நாஜுன் கேட்டுட்டு இருந்திருப்பான். அதை சோய் பார்த்துட்றான். அப்போ அவன் கேட்குறான், உங்களுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சான்னு. அதுக்கு நாஜுனும் இல்லை அப்படி இல்லை, நான் உங்கள் சாங்கை தான் கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டுட்டு இருந்தேன், அந்த சாங் உண்மையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, லிரிக்ஸ் கொண்டு டோன் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்ல அப்போ சோய் யோசிச்சு பார்க்குறான், இதுக்கு முன்னாடி அவனுக்கு ரொம்ப ஹேட் வந்துச்சுல, அவனை பற்றி நிறையா பேடாக பேசினாங்கல்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ நாஜுன் பேசுறது கேட்கும் போது இவனுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவனுக்கே தோணுது, நம்ம தான் நாஜுனை ரிவெஞ்சுக்காக இழுத்தோம், ஆனால் நாஜுன் பேசுறது நமக்கே இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்ட்டு. இப்போ 7 வருஷம் முன்னாடி காட்டினாங்கன்னா சோய் அப்போ தான் அவன் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அந்த டைமில் அவனுக்கு நிறைய ட்ரைனிங் தானே கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ சோய் யோசிச்சு பார்த்துருப்பான், இனி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம எப்படி இருப்போம்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் இவனுக்கு ஹேட் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை கேட்கும்போது இவனுக்கே தோணுது, இதை கேட்கவா நம்ம இவ்வளோ நாள் ஆசைப்பட்டோன்ட்டு.
ஆனால் இப்போ நாஜன் என்ன சொல்லியிருப்பான், உங்கள் சாங்கில் இருக்க லிரிக்ஸு டோன் எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு நாஜன் சொல்லிட்டு இருக்க. அப்போ சோய்க்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வருது. அதுக்கப்புறம் நாஜனும் சோயும் ஸ்கூலில் ஃபேமஸாக இருக்க ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் ஃபிலிமிங் எடுக்கிறாங்க. ஸோ அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சோ எப்பயும் ஒரு டேப்லெட் எடுத்துப்பான்ல, அதை எடுத்துகிட்டு இருக்கிறத நாஜன் பார்க்குறான். ஸோ அவனோட ஹெல்த் கண்டிஷன் கூட பார்க்காம ஃபிலிமிங்காக சோய் அதெல்லாம் சாப்பிட போக நாஜன் என்ன பண்ணுறான்னா, சோய் சாப்பிட்ற எல்லாத்தையுமே இவன் அப்படியே பேசுகிற பேச்சில் வாங்கி இவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சோய் எதுவுமே சாப்பிடவில்லை. இதை அந்த டேரக்டரும் அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு என்ன இங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ நாஜன் என்ன பண்ணுறான்னா, கேபேஜ் ஜூஸ்னு ஒன்று காட்டி இதுவும் ஸ்கூலில் ஃபேமஸ் தான் சொல்லிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சோயை கொடுத்து குடிக்க சொல்கிறான். அதுவும் அந்த கேபேஜ் ஜூஸ் வந்து ஸ்டொமக்குக்கு ரொம்ப நல்லதான். ஆக்சுவலாக இவனோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிறக்காக இவன் கேபேஜ் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து இப்படி ஷூட்டிங் நடுவில் வச்சு கொடுத்துருக்கான். இவன் இந்த நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போ சாப்பிட்ருந்தானா அவன் ஹெல்த்துக்கு இன்னும் கெடுதலாக தான் இருக்கும். அதனால தான் நாஜன் அது எதுவுமே சாப்பிடவில்லை. இது சோய்க்கும் புரியுது, அந்த டேரக்டருக்கும் அசிஸ்டண்ட்டுக்குமே இது புரியுது. ஏன்னா எந்த ஸ்கூலில் கேபேஜ் ஜூஸ் வந்து ஃபேமஸாக இருக்க போகுது. சோயும் அந்த ஜூஸை குடிச்சிட்டே யோசிக்கிறான், ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ட்டு. ஸோ சோய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாஜனை பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி அடுத்த ஃபிலிமிங் பண்ணிட்டு இருக்கும் போதும் இவங்க 2 பேர் லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அந்த லேப்டாப்லேயே இவன் கேட்குறான், நீங்கள் என் கூட வெளியே வரீங்களான்ட்டு. அதுக்கு நாஜனும் சிரிச்சுட்டு அவங்க அப்படியே ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணும்ல, சரி சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே அந்த டேரக்டர் பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, அப்படி என்னதான் 2 பேரும் எழுதி காட்டிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி க்ளோஸ் ஆகிட்டு இருக்கனால நாஜும் நினைக்கிறான், நம்ம இதுக்கு மேலேயே சோய் கூட போய் சொல்லக்கூடாது, நம்ம அவனோட ஃபேனுன்னு உண்மையை சொல்லிடணுன்ட்டு. அப்போ கரெக்டாக சோய் கூப்பிட இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சோய் என்ன சொல்கிறான்னா, இந்த ஃப்ரைடே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் வீட்டுக்கு வரீங்களான்னு கேட்டுட்ருக்க. அதுக்கு நாஜனும் ஓகே சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிட்டு கால் கட் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக ஜீசங் வந்துடுறான். இவங்க பேசுகிறதெல்லாம் அவன் கேட்டுட்டு அவன் பயங்கர சாக்கில் கத்த. இன்னொரு பக்கம் சோயை பார்க்குறான், என்னது இவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு. அதுக்குள்ளே நாஜன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அப்போ ஜீசன் கேட்குறான், நீ சோய் கிட்ட தானே இப்படி க்ளோஸாக பேசிகிட்டு இருந்த, நீங்கள் எப்போ இருந்து இவ்வளோ க்ளோஸ் ஆனீங்கன்ட்டு அவன் பயங்கர சாக்கில் கேட்க. நாஜுன்னு சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஆல்மோஸ்ட் டேட்டிங்கே பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்ல ஜீசங்கால் இதை சுத்தமாக நம்ப முடியல. அப்போ நாஜுன்னு சொல்கிறான், நான் அவனோட ஃபேனுலாம் இன்னும் உண்மையை அவங்ககிட்ட சொல்ல, ஸோ நம்ம ரூம்மேட்ஸுங்கிற உண்மையும் நீ அவங்ககிட்ட இப்போதைக்கு சொல்லாதுன்ட்டு ஜீசங்கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஜீசங் ஆல்ரெடி சாக்கில் இருக்கான். ஏன்னா இவன் மேனேஜர் ஆனதுக்கப்புறமே சோய் யாரையும் லவ் பண்ணி இவன் பார்த்ததில்ல. ஸோ சோய் ஒருத்தனை லவ் பண்ணுறாங்கிறதே இவனால் நம்ப முடியறதில்ல. சோய் ஆல்ரெடி சொல்லியிருப்பான்ல, இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தங்களுக்கு லவ் வந்தது இவனுக்கு 18 வயசு இருக்கும் போதான்ட்டு. அப்போ கூட அவனை பிஸியானனால அவனால் அவங்கள லவ் பண்ண முடியலன்னு சொல்லியிருப்பான். ஸோ நாஜனுக்கு ஹாப்பியாக இருக்குது, சோய் தன்னை தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறான்ட்டு. இந்த சந்தோஷத்தில் நாஜன் வளவலன்னு பேசிகிட்டு இருக்க. ஜீசங் இதெல்லாம் கேட்கணுமாங்கிற மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சோயை காட்டாங்கன்னா, நாஜன் தான் ஃப்ரைடே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான்ல, அதனால் வீட்டை பார்த்து ரெடி பண்ணிட்டு அவனுக்காக நிறையா சமைச்சு வச்சு நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். இவன் பண்ணுறதை பார்த்தா அவன் அடிக்கிறானே நம்மளால யோசிக்க முடியாது, அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாஜனும் வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அதில் ஜூஹாவும் சோயும் பேசியிருப்பாங்கல்ல, அந்த இன்டர்வியூ தான் ஓடிட்டுருக்கு. அதை பார்த்து நாஜன் கேட்குறான், ஜூஹாவும் நீங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆனால் எனக்கு ஜூஹாவை பார்த்தா கஷ்டமாக இருக்குது, அவங்க எவ்வளோ ஆசையாக இந்த சிங்கிங் ப்ரொஃபஷனுக்குள்ளே வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் ஆனனால அவங்க இதெல்லாம் விட்டுட்டு நடிக்க போக வேண்டியதாக ஆயிடுச்சு, அது ஜூஹாக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு இவன் ஜூஹாக்காக வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்க. இதை கேட்கும் போது சோய்க்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன இவன் இவ்வளோ வருத்தப்படுறான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்க. சோய்க்கு அவன் அறியாமையே நாஜனை பார்த்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குன்னு சொல்லிடுறான். அப்போ தான் சோய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது. ஸோ சோய் இப்போல்லாம் பேசுறது அவன் அடிக்கிற மாதிரி பேசலை, அவன் உண்மையாலே மனசுலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாஜன் வாங்கிட்டு வந்த ஒயின் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வந்து வாங்கிட்டான்ல, அப்போ நடந்ததை பற்றி அங்கே ஒரு டாக் வருது. அப்போ நாஜனும் அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. சோய் கேட்குறான், அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு நீ நினைக்கிறேன்ட்டு. அதுக்கு நாஜனும் அவன் கழுத்துலுக்கு ஹிக்கியை காட்டி அன்னைக்கு நடந்ததை நான் மறந்துட்டேங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்க. அப்போ சோய் விழுந்து சிரிக்கிறான், ஓ இதுக்காக தான் நீ உன் ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருந்தியான்ட்டு. ஆக்சுவலாக நாஜன் நினச்ச மாதிரி ஒன்றுமே நடக்கலை. நாஜனுக்கு நட்ஸ்னால் அலர்ஜி போல். ஸோ அன்னைக்கு அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் நட்ஸ் இருக்கும்போது அவன் யோசிச்சுட்டு அவனே வந்து அந்த இடத்துல சொரிஞ்சிட்டு இருந்திருக்கான். அதனால தான் அவனுக்கு அந்த காயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் சோய் சொல்லியிருக்கான், இல்லை நீ சாப்பிட்ட சாப்பாட்டில் நட்ஸ் இல்லைன்ட்டு அவனுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கான். இது மட்டும்தான் அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ இது தெரியாமல் இவன் ஓவராக இமேஜினேஷன்
இமேஜின் பண்ணிட்டோமேன்ட்டு ரொம்ப எம்பாரஸ் ஆக நாஜினை இப்படி எம்பாரஸ் ஆகிறத பார்த்துட்டு சோய் சொல்கிறான், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை விடு அப்படின்ட்டு. ஆனால் நாஜின் ரொம்ப எம்பாரஸ் ஆகிட்டு இருக்க. அப்போ சோய் வந்து சொல்கிறான், ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணுறது உனக்கு என்றைக்குமே மறக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னு சொல்லிட்டு இப்போ சோய் நாஜின் பக்கத்தில் வந்து அவனை கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் சோய் மறுபடியும் கிஸ் பண்ண போக அப்போ கரெக்டாக வீட்டுக்குள்ளே யாரோ வராங்க. பார்த்தா அது ஜூஹா தான். ஜூஹா வந்ததுக்கப்புறம் கேட்குறான், ஓ இன்னைக்கு நீ கெஸ்ட்டு இன்வைட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சொல்லவே இல்லைன்ட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.